بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிக நேரிய வழிகாட்டுதல் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியமும் உங்களை பிதஅத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். அந்த பிதஅத்துகள் ஒவ்வொன்றும் உங்களை நாளை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்முடைய தூதர் தங்களுடைய அனைத்து உபதேசங்களின் பொழுதும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நினைவுபடுத்திய இந்த நபிமொழியை இந்த ஜும்ஆவுடைய வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை அறிந்து தெரிந்து புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் எதற்காக படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இல்லா லியஅபுதூன், வணங்குவதற்காக மாத்திரம்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இன்ன பிற உபரியான நன்மைகள், இது அனைத்தையும் செய்யக்கூடிய மக்களாக அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இபாதத்துகளை செய்யக்கூடிய வேளையிலே அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று சிந்தனை செய்து கொண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய அதற்கு முன்பாக இபாதத்துகளை குறித்து அது எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தொடர்பான சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய பலவிதமான அந்த நன்மைகளுக்கு நாளை மறுமையிலே கூலி இல்லாததாக, கூலி கிடைக்காத நஷ்டவாளிகளாக நாம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் சூரத்துல் முல்குடைய 2வது வசனத்திலே சொல்லக்கூடிய செய்திதான் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வாழ்க்கையையும் இதற்கு பின்பாக நீங்கள் அடையக்கூடிய மரணத்தையும் எதற்கு மாறி மாறி உங்களுக்கு ஏற்பட செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகாக அமல் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த அழகாக அமல் செய்வதை பொறுத்தமட்டில்
அதிகமாக செய்வதல்ல. இதற்கு தஃசீர் விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அழகாக செய்வது என்பது அஹ்லசூஹு, இஹ்லாஸான அடிப்படையில் செய்யக்கூடிய அமல். நிறைய அமல்களை செய்வதை விட அல்லாஹ்விற்கு மாத்திரம் நான் செய்கிறேன் என்ற இஹ்லாஸின் அடிப்படையில் ஒருவர் குறைந்த அமல்களை செய்வதுதான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய சோதனை. ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் சொல்லக்கூடிய தொழுகை அல்லது வைக்கக்கூடிய நோன்பு, கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், இன்ன பிற தனிமையில் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள், குர்ஆன் ஓதுதல்கள், இவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் செய்ததற்கான உபகாரம் நம்மை வந்தடையும். அதை கொண்டுதான் அல்லாஹ் நாளை சூரத்திலே நம்மை நுழைய வைக்க செய்ய போகிறார். அப்ப அதற்கான நிபந்தனைகளாக மார்க்கம் சொல்வது என்னவென்று சொன்னால், முதலாவது நிபந்தனை அந்த இபாதத் இஹ்லாஸான அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அதில் எந்த விதமான களங்கமும் கலப்படமும் இன்னார் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது புகழ வேண்டும் என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து இரண்டாவது நிபந்தனையாக மார்க்கம் சொல்லித் தருகிறது, அது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லித் தந்ததின் அடிப்படையில் இருக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அது செய்யப்பட வேண்டும். மேலும் புதுமையாக இது நன்மைதானே என்று எண்ணி பிதஅத்துகளை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் எந்த அமல், ஒரு பேரிக்கம்பளத்தை நீங்கள் இந்த அடிப்படையில் தர்மம் செய்தாலும் அதனுடைய கூலிகள் நாளை மறுமையிலே நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிலே அமைப்பிலே நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் மார்க்கம் அடிப்படையாக நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் எல்லா ஜும்ஆவுடைய தினங்களிலும் ஓதக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய 110வது வசனம், இறுதி வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று, சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். என்ன நிபந்தனை தெரியுமா? வலா யுஷ்ரிக் ஃபீ இபாதத்தி ரப்பிஹி அஹதா. நீ என்ன செய்யக்கூடாது? வலா யுஷ்ரிக், யார் ஒருவரையும் எது ஒன்றையும் நீ அல்லாஹ்விற்கு இணையான இடத்திலே அந்த அமல்களிலே கொண்டு வைக்க கூடாது. யாரையும். இப்படி மார்க்கம் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதற்குள்ளாக எந்த இபாதத்துகள் செய்யப்படுகிறதோ அதுதான் அவனிடத்திலே அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இன்றைக்கு பிதஅத்துகளை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட்டும் தெளிவான முறையிலே சுன்னாக்களை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு சிந்தனைகளை செம்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இஹ்லாஸுடைய விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க சில மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் இந்த இஹ்லாஸினுடைய அந்த விஷயத்திலே, அந்த நிபந்தனையிலே அடிபெறக்கூடியவர்களாக இருக்கிறார். யாரிடத்திலே இஹ்லாஸ் இல்லையோ, எந்த இபாதத்தில் எந்த அமலின் இஹ்லாஸ் இல்லையோ அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த இஹ்லாஸ்க்கு நேரெதிரான இந்த இஹ்லாஸை நம்முடைய உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய ஒரு பண்பு, எந்த பண்பை குறித்து சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் இன்ன பிற ஸலஃபு ஸாலிஹீன்களும் அஞ்சினார்களோ, இந்த பண்பு என்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று கவனமாக வாழ்ந்து சென்றார்களோ, வலியுறுத்தி காட்டி தந்தார்களோ, அந்த பண்புதான் இன்றைய சமூகத்திலே மிகைத்திருத்துக் கொண்டிருக்கிறது. மிகைப்படுத்திக் கொண்டு அதை சர்வசாதாரணமாக அந்த பண்பு நம்மிடத்திலே பெரும்பகுதியான மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பண்புதான் ரியா, முகஸ்துதி. முகஸ்துதியை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு முகஸ்துதிக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த முகஸ்துதியை பற்றி நாம் அறிந்து கொண்டால்தான் இஹ்லாஸ் நம்மிடத்தில் வரும். இந்த இஹ்லாஸ் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ரியா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அரபு மொழியை நேரடியாக அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த மொழியாளர்கள் சொல்கிறார்கள், ரியா என்ற வார்த்தை ருயா,
என்ற பார்த்தல், ருயா என்று சொன்னால் பார்த்தல், இந்த பார்ப்பதற்காக இன்னார் பார்க்க வேண்டும், இவர் என்னை புகழ வேண்டும், இவர் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள், அதை செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அந்த ரியா என்ற பண்பு குறிக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒரு அமலை செய்கிறோம், ஒரு இபாதத்தை செய்கிறோம், அதிலே நாம் இது இருக்கக்கூடாது என்று எண்ணினால் கூட நம்மை அறியாமல் இந்த முகஸ்துதி வந்து விடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல பாதுகாத்த மக்களை தவிர பெரும்பான்மையான பகுதி மக்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பிறர் பார்க்க வேண்டும் அல்லது இவர் நான் செய்த இந்த விஷயத்தை குறித்து மற்றவரிடத்திலே சொல்ல வேண்டும் அல்லது என்னுடைய புகழை இந்த மக்கள் துதிபாட வேண்டும் என்று வெளிரங்கமாகவோ அல்லது உள்ரங்கமாகவோ நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அபாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டும். இப்படி யார் முகஸ்துதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த வசனத்தினுடைய தஃசீராக இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய இறுதி வசனத்தை குறித்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இன்ன அஸ்பஃப மா அகாஃப அலைக்கும் ஷிர்குல் அஸ்கர், நான் உங்களிடத்தில் பயப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமஷ்ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், பெரிய இணை வைப்பை குறித்து, லாத்தையும் உஸ்ஸாவையும் மனாத்தையும் ஷிர்க் வைப்பதை குறித்து நீங்கள் எங்களை தடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறீர்கள், ஷிர்குல் அஸ்கர் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால அர்-ரியா, முகஸ்துதிதான் சிறிய வகையிலான இணை வைப்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹும் யௌமல் கியாமத்தி இதா ஜுஸியன் நாஸ பிஅஅமாலிஹிம், யார் முகஸ்துதிக்காக அமல் செய்கிறார்களோ அவருடைய நிலைமை நாளை மறுமையிலே எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட மக்களிடத்தில் சொல்வான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, யாருக்காக நீங்கள் அமல் செய்தீர்களோ, யார் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக அமல் செய்தீர்களோ, யார் உங்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு ரக்அத் தொழுகையை நீங்கள் தொழுதிருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்வான், ஃபந்துரு ஹல் தஜிதுன இன்தஹும் ஜஸாஆ, யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ அவரிடத்திலே சென்று, அந்த மனிதனிடத்திலே சென்று உங்களுடைய கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு கூலி வழங்க முடியுமா என்று போய் பாருங்கள் என்று அல்லாஹ் அந்த முகஸ்துதியோடு செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நாளை மறுமையிலே சொல்லுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை இந்த வசனத்தினுடைய விளக்கமாக இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு முகஸ்துதி நம்மிடத்தில் பரவலாகி கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட நம்மை அறியாமல் நம்மை மிகைத்து அது முகஸ்துதி நம்மிடத்திலே வெளிப்படக்கூடிய சில சம்பவங்களை நாம் பரவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சமூக வலைதளங்களை நாம் பார்த்தால், சமூக வலைதளங்களை திறந்தாலே முக புத்தகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் முகஸ்துதி புத்தகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு முகஸ்துதி மிகைத்திருக்கக்கூடிய இடங்களாக இந்த சமூக வலைதளங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று, தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும் என்று, அல்லது இபாதத்துகள் செய்வதை, அந்த தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் அவர் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவரை சென்றடைவதற்கு முன்பாகவே உலகத்திற்கே தெரியப்படுத்தப்பட்டு விடுகிறது. போட்டோ எடுத்து எல்லா உலகத்திற்கும் தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு பின்பாகத்தான் அவர்களை சென்றடைகிறது. அந்த அளவில் இன்றைக்கு நாம் நம்முடைய அமல்களை பகிரங்கப்படுத்துவதற்குத்தான் முயற்சி செய்கிறோமே தவிர, அல்லது நம்மை அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, அல்லாஹ்விற்கு மாத்திரம், அவரிடத்தில் மாத்திரம் கூலியை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இதனுடைய முகஸ்துதியுடைய விளைவுகளை அறிந்திருக்கிறோமா? நாளை யார் முகஸ்துதியோடு வருகிறார்களோ அவர்களுக்கு கூலி கிடைக்காது என்பதை தெரிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி, எந்த அளவிற்கு இந்த முகஸ்துதி என்பது ஒரு பாரதூரமான விஷயம், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம்,
என்பதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ونحن نتذاكر المسيح الدجال. நாங்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். தஜ்ஜால் என்றால் யார்? மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் ஒரு முக்கியமான அடையாளம் தஜ்ஜாலுடைய வருகை. அந்த தஜ்ஜாலை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் அக்பரக்கும் பிமா ஹுவ அஸ்வஃபு அலைக்கும் இன்தி மினல் மஸீஹ் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட, இந்த தஜ்ஜாலுடைய விஷயங்களை விட நான் உங்களிடத்தில் பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள். ஃபகுல்னா, நாங்கள் சொன்னோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தார்கள் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் கஃபி. என்ன சொன்னார்கள்? அஷ்ஷிர்குல் கஃபி, மறைமுகமான இணை வைப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், மறைமுகமான இணை வைப்பு என்றால் என்ன? ஐயகூம ரஜுலுன் ஃபயுஸல்லி ஃபயஸீது ஸலாத்தஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். மறைமுகமான இணை வைப்பு என்றால் என்ன? தொழுகையை ஒட்டி அந்த உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் தொழுவார், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருப்பார், எப்பொழுதும் 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களே சுன்னத்தை தொழக்கூடிய மனிதர், பின்னால் இருக்கக்கூடிய மனிதர் பார்க்கிறார் என்று வந்துவிட்டால் ஃபயஸீது ஸலாத்தஹு, அவருடைய தொழுகை நீண்டு விடும். இதை என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அஷ்ஷிர்குல் கஃபி. முன்னால் சொன்ன அந்த நபிமொழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. இதிலே சொன்னார்கள் அஷ்ஷிர்குல் கஃபி, மறைமுகமாக உங்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு இணை வைப்பு இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்மை அறியாமல் அந்த தொழுகைகளில் சில நேரங்களில் இந்த முகஸ்துதி நம்மிடத்திலே மிகைத்து விடக்கூடிய சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களில் நாம் கவனம் எடுக்க முனையக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கைகளின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இது கொடுமைகரமான மோசமான செயல் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமொழி தொகுப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்ன அவ்வளன் நாஸ் யுக்தா யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே 3 மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்காக முதன்மையாக கொண்டு வரப்படுவார்கள். எத்தனை வகையான மனிதர்கள்? 3 வகையான மனிதர்கள். முதல் மனிதன் ரஜுலுன் இஸ்துஷ்ஹித், யார் அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக கொடுத்த ஷஹீத், அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை அவனுக்கு தெரியப்படுத்துவார். உனக்கு மற்ற மக்கள் பலகீனத்திலே இருக்கும் பொழுது உனக்கு பலத்தை கொடுத்தேனே, மற்ற மக்கள் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கும் போது அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய, அதை கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்தேனே, இந்த நிஅமத்தை கொண்டு நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் அந்த ஷஹீத் இடத்திலே கேட்பார். அந்த மனிதர் சொல்லுவார், ஃபமா அமில்த ஃபீஹா, அதை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். قال قاتلت فيك حتى استشهدت, நான் என்னுடைய உயிர் உன்னுடைய பாதையில் பிரியும் வரை போர் செய்தேன் யா அல்லாஹ். சொல்லுவார், என்னுடைய உயிர் நான் இந்த உலகத்திலே பெரிதாக எல்லாத்தையும் கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய உயிர். பேச்சுக்கு சொல்லலாம், நிதர்சனமாக யாரும் இதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் அந்த உயிரை நான் உன்னுடைய மார்க்கத்திற்காக கொடுத்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ என்ன சொல்கிறாய்? பொய் சொல்கிறாய், பொய் உரைத்து விட்டாய். மாறாக எதற்காக நீ உன்னுடைய உயிரை விட்டாய் தெரியுமா? வலகின்னக காதல்த லிஅன் யுகால் ஜரீஉன், மக்கள் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும். எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்கவில்லை. மக்கள் யுகால் ஜரீஉன், உன்னை மாபெரும் ஒரு வீரன், மாபெரும் ஒரு உயிர் தியாகி என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அந்த உயிரை விட்டாய் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபகத் கீல், மக்கள் உன்னை புகழ்ந்து விட்டார்கள்.
மக்கள் உன்னை ஷஹீத் என்று பறைசாற்றி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவார். சும்ம உமிர பிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். இவனை, இந்த பொய்யனை நீங்கள் முகம் குப்புற நரகத்திலே வீசுங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஷஹீத், இந்த மார்க்கத்திலே நேரடியாக சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், கடனை தவிர எதுவும் அவரை சொர்க்கத்தை விட்டும் தடுக்காது என்று சொன்ன ஷஹீத் செல்லக்கூடிய இடம் என்ன? நரகம். இரண்டாவது மனிதர் வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு, மார்க்கத்தை படித்து கற்று அதை மக்களுக்கு சொன்னவர். குர்ஆனை ஓதி மக்களுக்கு ஓதி இமாமத் செய்தவர், குர்ஆனை மக்களுக்கு சொல்லித் தந்தவர். இவர் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவார். இவருக்கும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நிஅமத், மக்கள் அறிவில்லாமல் மடமையிலே குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களாக, வாய்ப்பில்லாதவர்களாக இருந்த நிலையில் உனக்கு குர்ஆனை படிப்பதற்கான சந்தர்ப்பம், மார்க்கத்தை விளங்குவதற்கான அறிவை, விளக்கத்தை உனக்கு தந்தேன். குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய விளக்கத்தை உனக்கு தந்தேன். இந்த விளக்கத்தை, இந்த நிஅமத்தை நீ என்ன செய்தாய்? இதை கொண்டு மக்களுக்கு என்ன பயனளித்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். இந்த மனிதர் சொல்வார், قال تعلمت العلم وعلمته وقرأت فيك القرآن. யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த இல்மை கொண்டு நான் மக்களுக்கு பயிற்றுவித்தேன், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்தேன், அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன், குர்ஆனை அவர்களுக்கு படித்து கொடுத்தேன், அவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பில் குர்ஆனை ஓதினேன் என்று அந்த மனிதர் சொல்வார். அல்லாஹ் சொல்வான், கதப்த, நீ என்ன செய்கிறாய்? பொய் சொல்கிறாய். மாறாக மக்கள் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்லப்பட வேண்டும். மக்கள் நீ உன்னை மிகப்பெரிய காரி, அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அந்த பணிகளை நீ செய்து கொண்டிருந்தாய். அதனால் இன்றைக்கு இந்த மறுமை நாளிலே உனக்கு எந்த கூலியும் கிடையாது, இவரையும் முகம் குப்புற நரகத்திலே வீசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவார். மூன்றாவது மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் வஸஅல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லி. எப்படிப்பட்ட மனிதர்? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லா விதமான செல்வங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். அவர் உழைத்து முன்னேறி அவருடைய பொருளாதாரம் தான், ஆனால் அந்த நியமத்தை அல்லாஹ் அவருக்கு தந்திருப்பார். எல்லா விதத்திலும் அவர் செல்வம் படைத்தவராக இருப்பார். அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பார், உனக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு நீ என்ன இந்த மக்களுக்கு பயனளித்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், எந்தெந்த விதத்தில் கொடுத்தால் உன்னுடைய அன்பை பெற முடியுமோ அந்த விதத்தில் நான் என்னுடைய செல்வத்தை செலவிட்டேன். அல்லாஹ் சொல்வார், இல்லை, மாறாக நீ இந்த மக்கள் உன்னை இவர் ஒரு மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறாய். ஆகவே இந்த தினத்தில் உனக்கு எந்த கூலியும் கிடையாது, இவரையும் நரகத்திலே முகம் குப்புற வீசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மனிதர்களை பற்றி சொல்லித் தருகிறார். இந்த 3 மனிதர்கள் யார்? நம்மை போல சாதாரணமாக 5 பேரை தொழுதவர்கள் அல்ல, வெறும் நோன்பு நோற்றவர்கள் அல்ல, தஸ்பீஹும் திக்ரும் மற்றும் சொன்னவர்கள் அல்ல. ஷஹீத், தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக கொடுத்தவர். ஆலிம், நம்முடைய நேரத்தை உலகத்தினுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்கத்தை மட்டுமே படிப்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் செலவழித்தவர். அதை படித்து மக்களுக்கு சொன்னவர். நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர் யார்? ஆலிம். மூன்றாவது மனிதர் தன்னுடைய வியர்வையை சிந்தி, ரத்தம் சிந்தி, கஷ்டப்பட்டு குளிரும் மழையிலும் வெயிலிலும் சம்பாதித்த செல்வத்தை அல்லாஹ்விற்காக செலவழித்தவர். சாதாரணப்பட்ட மனிதர்களா இவர்கள்? இல்லை. ஆனாலும் இவர்கள் ஏன் நரகத்திலே வீசப்பட்டார்கள்? அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களிடத்திலே முகஸ்துதி இருந்தது. அதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அப்படி என்றால் நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கியதாக சென்று கொண்டிருக்கிறது? யாரிடத்திலே கூலியை பெறுவதற்காக நான் இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சற்று நம்முடைய அமல்களை எடுத்து அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெரும் இபாதத்,
பெரும் அமல் செய்தவர்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக மாறுவேன். அதைத்தான் இந்த செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு மனிதர் முகஸ்துதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் உலமாக்கள் சில வழிகளை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். உதாரணமாக ஒரு அமலை அவர் செய்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் கேட்டதற்கு பின்னால் முகஸ்துதி எப்படி இருந்தாலும் வந்து விடுகிறதே, அப்படியானால் அமல் செய்ய போவதில்லை என்று இருந்து விடக்கூடாது. காரணம் அது இது எல்லாவற்றையும் விட மிக மோசமான விஷயம். ஏனென்று சொன்னால் அப்படி என்றால் யாரும் தொழ மாட்டார்கள், யாரும் மார்க்கத்தினுடைய பணிகளில் ஈடுபட மாட்டார்கள். ஏன் முகஸ்துதி வந்து விடுகிறது என்று அவர்கள் தூரமாகிவிடக் கூடாது என்பதை உலமாக்கள் சொல்லிவிட்டு அதற்கான சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். முதன்மையாக ஒரு இபாதத்தை நான் செய்யக்கூடியதற்கு முன்னால் நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த இபாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதே போல செய்து கொண்டிருக்கும் பொழுது, உதாரணமாக தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பின்னால் யாரோ பார்க்கிறார் என்ற எண்ணம் வரக்கூடிய வேளையில் இல்லை, நான் அல்லாஹ்விற்காக தொழுது கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தை அவர் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய இஹ்லாஸை அவர் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை சரிபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது எல்லா இபாதத்துகளுக்கும் பொருந்தும். அதே போல அந்த இபாதத் செய்து முடிக்கக்கூடிய நேரம் வரை அந்த இஹ்லாஸை அவர் கடைபிடிக்க வேண்டும். இப்படி யார் ஒவ்வொரு இபாதத்திலும் கவனம் எடுத்து செய்கிறாரோ அந்த இடத்துல முகஸ்துதி வராது என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் நிறைய இபாதத்துகள் செய்கிறார். இஹ்லாஸான அடிப்படையில் முகஸ்துதிகள் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்கிறேன் என்ற அடிப்படையில் பகிரங்கமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இபாதத் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் மிகப்பெரிய இபாதுர் ரஹ்மான் என்று மக்கள் சொல்கிறார்கள், புகழ்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே எந்த சலனமும் இல்லை. அவர் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய நிலையை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஐத ரஜுலு யஅமலுல் அமல மினல் கைர் வ யஹ்முதுஹுன் நாஸ். அவர் நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார், மக்கள் அதை பார்த்து அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க அஜில் புஷ்ரல் முஃமின். இது அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் உதாரணமாக ஒரு மனிதர் தொழ வேண்டும், 5 வேளை எங்கே தொழ வேண்டும்? பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். இல்லை, நான் இஹ்லாஸாக இருக்கிறேன், பள்ளிக்கு வந்தால் 4 பேர் பார்ப்பார்கள் என்பதற்காக பள்ளிக்கு வராமல் இருப்பது இஹ்லாஸா? இல்லை. முதல் வரிசையில் நிற்பது சிறப்புக்குரியது. முதல் வரிசைக்கு வந்தால் இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார் என்று எண்ணுவது இஹ்லாஸா? இல்லை. பள்ளிக்குத்தான் வர வேண்டும், முதல் சஃபைத்தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். யார் எது என்ன நினைத்துக் கொண்டாலும் நான் என்னுடைய ரப்புக்காக செய்கிறேன், அவரிடத்திலே கூலி எதிர்பார்த்து செய்கிறேன் என்ற உணர்த்தூய்மையை அவர் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் பார்த்து விட்டால் என்னுடைய இஹ்லாஸ் போய்விடுமே என்று இந்த சில இபாதத்துகளில் என்ன செய்யக்கூடாது, நாம் பின்தங்கி விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சுப செய்தி. ஆக இது போன்ற காரியங்களில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இந்த முகஸ்துதி நம்மிடத்தில் வந்துவிட்டால் அதை கவனம் எடுத்து அதை சீர்படுத்துவதற்கு நம்முடைய முயற்சிகளை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் யார் அவருடைய இந்த முகஸ்துதியின் விஷயத்தில் அலட்சியமாக அல்லது கவனமற்றவர்களாக தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய கூலிகள் நாளை ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே கூலி பெற்று தராது. அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக நாளை அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதைத்தான் நாம் மேற்சொன்ன ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக நாம் இபாதத் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அதன் அடிப்படையில் இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் மிக கவனம் உள்ளவர்களாக, அதே போல இந்த இஹ்லாஸை ஒருத்தர் முன்னிலைப்படுத்தி விட்டாலும் இந்த இஹ்லாஸை மரணம் வரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய சவால். ஷைத்தான் என்ன செய்வான்? உங்களுக்கு மத்தியிலே அந்த வஸ்வசாக்களை போட்டு உங்களுடைய இஹ்லாஸை உடைப்பதற்கு, உங்களுடைய அமல்களுடைய கூலியை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன வடிவமைகள் இருக்கிறதோ அதை செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து கொண்டு செய்து கொண்டிருப்பான்.
ஆனால் ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக, அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் கூலி எதிர்பார்த்தவனாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்துணர்ந்து படிப்பினை பெற்று முகஸ்துதி அற்றவர்களாக இக்லாஸோடு நம்முடைய இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விற்காக மாத்திரம் 100% செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் முறையிலே இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான 2 நிபந்தனைகளில் இக்லாஸ் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், ரியா என்று சொல்லக்கூடிய ஷிர்குல் அஸ்கர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த அந்த முகஸ்துதி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை குறித்த சில எச்சரிக்கைகளையும், அந்த முகஸ்துதி ஒரு இடத்திலே வந்துவிட்டால் அதனுடைய விளைவுகள் நாளை மறுமையில எந்த அமைப்பில் இருக்கும் என்பதை குறித்தும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபிமொழி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், லஷ்ருக்கு ஃபீக்கும் அஃபா மின் தபீபின் நமல். உங்களுக்கு மத்தியிலே இந்த ஷிர்க் இருக்கிறதா இல்லையா? ஷிர்குல் அஃபா மின்கும், மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? லஷ்ருக்கு அஃபா மின் தபீபின் நமல். உங்களுக்கு மத்தியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்பு இருக்கிறதா இல்லையா? அதை போன்று உங்களுக்கு மத்தியிலே மறைமுகமாக ஷிர்க் இருந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்துல சொன்னார்கள்? யாருடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து மறுதட்டிலே இன்னும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஈமானை வைத்தாலும் யாருடைய ஈமான் கணக்குமோ, யார் தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்தார்களோ, யார் ஈமானிலே உறுதி கூறக்கூடியவர்களாக இருந்தார்களோ, யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருந்தானோ, யாரை பற்றி அல்லாஹ் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னானோ, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே ஷிர்க் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்பை போன்று இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன? நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறேன். இந்த மறைமுகமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷிர்க் போக வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறேன். அந்த பிரார்த்தனையை நீங்கள் சொன்னால் சிறியதோ பெரியதோ எல்லா விதமான ஷிர்க்கும் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். நாம் எல்லாம் மனனம் செய்ய வேண்டிய, அனுதினமும் நம்முடைய நாவுகளில் மொழிய வேண்டிய ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அஅலம். யா அல்லாஹ், நான் அறிந்தே செய்யக்கூடிய ஷிர்க்கை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஸ்தக்ஃபிருக, மேலும் நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். லிமா லா அஅலம், என்னை அறியாமல் என்னிடத்திலே நிகழக்கூடிய இது போன்ற முகஸ்துதி போன்ற பாவங்களை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். இந்த பிரார்த்தனையை அதிகம் மொழிவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறிய அல்லது பெரிய ஷிர்க் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நீங்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய மிக மோசமான இக்லாஸை உங்களுடைய உள்ளங்களை விட்டும் முழுமையாக நீக்கக்கூடிய இந்த ரியாவை விட்டும் உள்ளத்தை கலங்கடிக்கக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்று தராமல் நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக்கக்கூடிய இந்த முகஸ்துதியை நம்முடைய உள்ளங்களில் இருந்து நீக்கி அல்லாஹ்விற்கு இக்லாஸான அடிப்படையில் அல்லாஹ்விற்கு மாத்திரம் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்யக்கூடிய மக்களாக அந்த கூலிகளுக்கு, அந்த இபாதத்துகளுக்கு முழுமையான நன்மையை வல்ல ரஹ்மான் நாளை மறுமையில் நமக்கு தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.